வணக்கம். அதாவது பயமான கனவை கொடுக்கும் ஏவல் பில்லி. நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கும்போது அடித்து எழுப்பின மாதிரி எழுந்துச்சு தூங்கி முழிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இது வரும். இல்லை அப்படின்னாக்கா யாரோ மார்பில் ஏறி உட்காந்து மார்பை அமுக்கிற மாதிரி ஒரு மூச்சு திணறல் வந்து பயந்து எழுச்சிருவாங்க. எதை கண்டாலும் இரவில் பயம் வரும். இது என்னன்னா ஏவல் பில்லி இந்த மருந்து இவைகளால் வரக்கூடியது. வயிற்றில் ஏதோ இருக்கிற மாதிரியே இருக்கும். புரண்டு புரண்டு படுப்பாங்க. நைட்டு 2 மணி 3 மணிக்கு தான் தூங்குவாங்க. தூக்கமே இருக்காது. நிறைய பேர் எங்கிட்ட தொடர்பு கொள்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய வழிகள் சொல்லி அதற்குரிய பரிகாரம் நம்ம சொல்கிறோம். ஓரளவுக்கு கடகடன்னு எல்லாமே ஒரு 48 நாளில் சரியாகி அவர்களுடைய அன்றாட வேலையை பார்க்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து சித்த புருஷர்கள் நமக்காக கொடுத்த அற்புத பொக்கிஷம். இந்த ஏவல் பில்லி சூனியம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் சண்முக கவசத்தை பாருங்கள், சஷ்டி கவசத்தை பாருங்கள். அதில் மகான்கள் குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்ன மாதிரி பேய்கள் இருக்குது, எப்படி வரும், என்னென்ன செய்யும்னு விவரமாக இருக்குது. நீங்கள் சந்தேகம் இருந்தால் சண்முக கவசத்தையும் சஷ்டி கவசத்தையும் படிங்க. அதில் எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. அவ்வளோ பெரிய மகான்கள் முருகனை பற்றி எழுதும்போது பேய் பிசாசியும் எழுதியிருக்காங்க. இது ஏவல் பில்லி சூனியம் மருந்து இதெல்லாமே அதில் சொல்லியிருக்காங்க. அவைகளெல்லாம் அந்த காலத்தில் இந்த காலம் வரலும் இருக்குது. சில பேர் நமக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெறு சுலபமாக அது மாதிரி செஞ்சுருவாங்க. அதனால் பாதிக்கப்படுகின்ற ஆண்களோ பெண்களோ, அதுவும் திருமணமாகாதவர்களுக்கு ரொம்ப கஷ்டம். திருமணமானவர்களுக்கு வாழ்க்கையில் சம்பாதிக்கணும், போராடணும், அதற்கு போக முடியாத அளவுக்கு உடல் பாடாப்படுத்தும். உடம்பு வலிச்சுக்கிட்டே இருக்கும். காலையில் தான் அதிக தூக்கம் வரும், எழுந்திருக்கவே முடியாது. இதுகள் எல்லாம் வந்து இந்த ஏவல் பில்லி சூனியம் மருந்தால் வரக்கூடியது. இதை சிறப்பாக கரெக்டாக அதுக்குள்ளே மருந்தை கொடுத்து அதற்கு ஒரு பரிகாரம் செய்தால் தானாக போயிடும். எதா இருந்தாலும் இறைவனுக்கு பக்கத்தில் எதுவும் போக முடியாது. ஆனால் அந்த எல்லார் வீட்லேயும் சாமி படம் வச்சோ கும்பிட்றோம். ஆனால் இது தனி வழி. இந்த ஏவல் பில்லி சூனியங்கிறது அவர்களை தனியாக வாட்டி வதைக்கும். அதிலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா அதற்குரிய பரிகாரங்கள் செய்து அதிலிருந்து வெளியில் வந்துடுங்க. இந்த ராத்திரியில் பயந்து பயந்து எழுந்திருக்கிறது இனிமேலாவது உங்களுக்கு மாறட்டும். மூச்சு திணறல் எல்லாம் போகட்டும். நிம்மதியாக இனிமேல் வாழ கற்றுங்க. வேண்டுமென்றால் தொலைத்தொடர்பு கொள்ளுங்கள். நான் அதற்குரிய பரிகாரம் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். வணக்கம்.